ஒன் டே ட்ரிப்பாக இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை தான் போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்லேயுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா டைமுக்கு வந்துருச்சா, பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி உட்காந்தாச்சு. இப்போ நம்ம ஒட்டன்சத்திரம் போய் அங்கேருந்து நம்ம திண்டுக்கல் போகணும். இதை தான் ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திண்டுக்கல் பஸ்லேயுமே ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருந்தது. நின்றுட்டே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து காலையில் வேறு பசியாக சாப்பிட வேறு இல்லை. அதனால் ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. நல்ல பசியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப அண்ணன் சூடாக ஒரு தோசையை போட்டு தந்தார். அதையுமே நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்தாச்சு. பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சா, 11:30க்கெலாம். நம்மளும் ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செக் போஸ்ட் டிக்கெட்டு தான் நிற்கிறோம். அதுக்கப்புறம் மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு இடமா பார்த்து நல்லா உட்காந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே அப்படியே நடந்து போகலாம். ஊருக்குள்ளே நடந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பழங்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கா, வாங்கிக்கலாம். நம்ம வாங்க வேண்டிய பழம் எல்லாமே வாங்கியாச்சு. நல்ல பசியோட ஒரு டீ குடித்தாச்சு. சின்ன வயசில் யார் யாரெல்லாம் அந்த போலோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகிறதுக்கான பஸ்ஸுமே வந்துருச்சு. நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. கீழே தான் நம்ம இறங்கிட்டுருக்கோம். இறங்குறது எப்போயுமே ஃபாஸ்ட்டாக இறங்கிடலாம். இறங்கினதுக்கப்புறம் மதியானம் நல்ல பசி வேறு. ஒரு நல்ல பிரியாணியாக சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டையுமே ரீச் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து அடுத்து நம்ம ஒட்டன்சத்திரம் போய் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும். பாய்.